இந்த அபிமான்ற மருந்தை வந்துங்க தண்ணி பாய்ச்சிரோம்ல, தண்ணி பாய்ச்சும் போது 50 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் மருந்தை கலந்து அந்த தண்ணி பாய்ச்சிக்கு இருக்கும்போது அதில் வாய்க்காலே விட்டுறணும். விட்டுட்டா அந்த செடி வந்து வேர் வந்து நல்லா வேர் அழுகல் இது மாதிரி இதுவரை நல்லா இருக்குங்க. வேர் நல்லா இருக்குது. அதே மாதிரி பூக்கும் நல்லா பூக்குது. செடி நல்லா தெளிவாக கிளையாக நல்லா பிரிஞ்சு நல்லா வருதுங்க. அதோடு அந்த வாரம் ஒரு முறை இந்த FL77 மருந்தை வந்து 10 லிட்டருக்கு ஒரு 1/4 லிட்டர் கலந்து 5 நாளைக்கு ஒரு தடவை அடித்தா பூ நல்லா அதிக பூ வருது. காய் நல்லா இருக்குதுங்க. நல்லா மகசூலும் நல்லா இருக்குங்க. காயெலாம் வந்து சைனிங்காக இருக்குங்க. புழு எதுங்க, காய் நல்லா இருக்குங்க. என் பேர் சிவகுமாருங்க. நான் வந்து காமராஜ்ன்ற ஒரு வயலை வந்து பார்த்துக்கிருக்கேங்க. கத்திரி வச்சுருக்காரு அரை ஏக்கரு. ஆனால் நல்லா நேற்றுலாம் பறித்து அவ்வளோ ஒரு 5-6 மூட்டை வந்ததுங்க. காய் நல்ல விலையும் அதிகமாக போய்கிருக்கு. இப்போ வந்து மார்க்கெட்டு விலை வந்து 80 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பூவும் நல்லா காய்க்குது. இந்த FL77 இந்த அபிமான்ற மருந்தை நாங்கள் தொடர்பு கொண்டு APKSன்ற மருந்து கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட கேட்டு அந்த மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. கத்திரிக்காய் வெண்டிக்காய் அடித்தோம். சரி கத்திரிக்காயும் அடிக்கலாம்னு பார்த்தா கத்திரிக்காய் அடித்தோம். கத்திரிக்காய் நல்லா தெளிவாக இருக்குங்க. நல்லா பூவும் பூத்துக்கு இருக்குது. பூச்சிக்கிச்சி எதுவும் வரலங்க. நல்லா இருக்குங்க. இந்த அபிமான்ற மருந்தை வந்துங்க தண்ணி பாய்ச்சிரோம்ல, தண்ணி பாய்ச்சும் போது 50 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் மருந்தை கலந்து அந்த தண்ணி பாய்ச்சிக்கு இருக்கும்போது அதில் வாய்க்காலே விட்டுறணும். விட்டுட்டா அந்த செடி வந்து வேர் வந்து நல்லா வேர் அழுகல் இது மாதிரி இதுவரை நல்லா இருக்குங்க. வேர் நல்லா இருக்குது. அதே மாதிரி பூக்கும் நல்லா பூக்குது. செடி நல்லா தெளிவாக கிளையாக நல்லா பிரிஞ்சு நல்லா வருதுங்க. அதோடு அந்த வாரம் ஒரு முறை இந்த FL77 மருந்தை வந்து 10 லிட்டருக்கு ஒரு 1/4 லிட்டர் கலந்து 5 நாளைக்கு ஒரு தடவை அடித்தா பூ நல்லா அதிக பூ வருது. காய் நல்லா இருக்குதுங்க. நல்லா மகசூலும் நல்லா இருக்குங்க. காயெலாம் வந்து சைனிங்காக இருக்குங்க. புழு எதுங்க, காய் நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்கள், காய் பாருங்கள் எப்படி கொண்டு நல்லா வெயிட்டாக இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது. காய் பூச்சி எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள் எல்லாமே காய் நல்லா உருண்டையாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கே எவ்வளோ ஆசையாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். பூச்சிலாம் எதுவும் இல்லைங்க. அப்போ ஒரு மருந்து கொடுத்தா இன்னும் நல்லா காய் இன்னும் நல்லா இதாகும்.